புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்குவாத மோதலால் அங்கு போலீசார் அவர்கள் இரண்டு தரப்பையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பதற்றமான ஒரு சூழலானது அந்த குறிப்பிட்ட அந்த வாக்குச்சாவடியில் காணப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி துண்டு அணிந்து வாக்குச்சாவடிக்கு வந்ததால் இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடிக்குள்ளே எந்த ஒரு சின்னம் மற்றும் கட்சி வெளிப்படுத்தும் வகையில் எந்த குறியீடும் இருக்கக்கூடாது என்ற தேர்தல் விதி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி இருக்கக்கூடிய துண்டை அணிந்து வந்த காரணத்தால் உள்ளே வர அனுமதிக்க கூடாது என்று பாஜக நிர்வாகி அங்கு இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். இதன் காரணமாக இரண்டு தரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் இடைமறித்து அந்த இரண்டு தரப்பையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரிவான தகவலை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், கட்சியினுடைய துண்டு அணிந்து வந்த காரணத்தால் பாஜக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. நடந்தது என்ன? பிரவீன், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜ்பவன் தொகுதி பிரமுகர் இருப்பவர் விக்னேஷ் கண்ணன். இவர் இன்று காலை வைசால் வீதியில் உள்ள சுசிலாபய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி தனது ஆதரவாளர் சென்று வாக்களித்து சென்றார். அப்பொழுது கழுத்தில் காங்கிரஸ் கட்சி துண்டு அணிந்து கொண்டு வாக்கு செலுத்திட்டு வெளியே வந்தார். அப்பொழுது அங்கிருந்த பாஜக தொகுதி சேர்ந்த பாஜக பிரமுகர் கணபதி என்பவர் விக்னேஷ் கண்ணனுடன் எதற்காக காங்கிரஸ் கட்சி துண்டு அணிந்து கொண்டு வாக்களித்தீர்கள் என்று கேட்டது கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது இருதரப்பிடையே கடும் வாக்குவாதம் பேசிக் கொண்டிருந்த போது இருதரப்பிடையே சரணமரியாதை தாக்கிக் கொண்டனர். இதனால் வாக்குச்சாவடி பெரும் பரபரப்பாக நிலவியது. இதனை அடுத்து போலீசார் இருதரப்பினையும் சமாதானப்படுத்தினர். ஆனால் மீண்டும் அவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் வாக்குச்சாவடி அருகே இருந்த இரு தரப்பினையும் விரட்டி அடித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு பரபரப்பு ஏற்பட்டது. சுசிலாபாய் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி பிங்க், அதாவது மகளிர் மற்றும் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடி என்பது அனைத்து ஊழியர்களும் பெண்களாக இருந்தனால் அதாவது அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, பரபரப்பாக காணப்பட்டது. பிரவீன். ஜெயக்குமார், விரிவான தகவலுக்கு. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகி ஒருவர் இந்த கட்சியினுடைய துண்டை அணிந்து கொண்டு வாக்களித்ததால் அதை ஏன் என்று கேட்ட பாஜக தொண்டருக்கும் அவருக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கின்றது. கட்சியினுடைய துண்டை அணிந்து கொண்டு வாக்களிக்க கூடாது என்றும் அது தேர்தல் விதிமுறைகளை மீறிய செயல் என்று கூறி இரண்டு தரப்புக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் ஏற்பட்ட காட்சி, அங்கு நடக்கின்ற காட்சியை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் நாலு சத்தம் போட்டு சொல்றாரு. நாங்க சொன்னோமா காங்கிரஸ்